வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோள தோசை. ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம். சோளத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம 4-5 தடவை இதை நல்லா அலசி எடுத்துக்கணும். அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா சோளம் நம்ம இட்லி கரைக்கிறப்ப அரிசி லைட்டாக குறைன்னு அரைப்போம்ல, அந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் உளுந்து 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து 1 ஹவர் ஊற வச்சா போதும். இதில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். உளுந்தையும் இட்லிக்கு உளுந்து அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அரிசி உளுந்து 2 மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை 8 ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா பொங்கி வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம நார்மல் தோசை போல் தான் நல்லா மெல்லிஸாக வரும். ஆனால் கிரிப்ஸியாக வராது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இந்த தோசை. நம்ம மக்காச்சோளத்தை தான் நம்ம சோளம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட பாரம்பரிய சோளங்கிறது வெள்ளை சோளம், சிறு சோளம்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளோட சோளம். அதில் தான் முன்னாடி இட்லி, தோசை, பணியாரம் இதெல்லாம் செய்வாங்க. அந்த சோளத்தை தான் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.